அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ். ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்த மக்கள். துன்பம் இழைத்த அந்த மனிதர்களுக்கு அவர்களைக் கொண்டே பாடம் படிக்கச் செய்த அல்லாஹ் செய்த சூழ்ச்சி. இரண்டாம் ஆதம் என்று அழைக்கப்படும் ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சுமார் 900க்கும் அதிகமான ஆண்டுகள் செய்தும் ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே இருந்தார்கள். இதனால் மிகவும் மனம் வருந்திய நூஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களை அழித்துவிடு என்று. அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கும் பொருட்டு கப்பல் ஒன்றை கட்டச் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த கப்பலை கட்டினார்கள். ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கப்பல் கட்டும் விவரம் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு தெரிந்தது. எதற்காக கப்பல் கட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது, அல்லாஹ் உலகத்தை அழிக்கப் போகிறான், என்னையும் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவோம், அதற்காகத்தான் கப்பல் கட்டுகிறேன் என்று நூஹ் அலைஹி வஸல்லம் சொல்ல, இதை கேட்டு கேலியாக சிரித்த அந்த மக்கள், அதன்பின் அந்த ஊரில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் மலஜலம் கழிப்பதற்காக காடுகளுக்கு செல்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கப்பலுக்கே சென்று மலஜலம் கழிக்க துவங்கினார்கள். இதனால் அந்த கப்பல் முழுமையாக மனிதர்களுடைய மலத்தினால் நிரம்பி போனது. அதனால் அந்த பகுதியிலேயே மனித மலத்தினுடைய கடும் நாற்றம் வீச துவங்கியது. மக்களின் இந்த செய்கையால் மிகவும் மனம் வருந்திய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய துஆவிற்கு பின் அல்லாஹ் அந்த கப்பலை தூய்மைப்படுத்த எண்ணி அந்த ஊர் மக்களுக்கு ஒருவிதமான அரிப்பு நோயை தந்தான். அந்த அரிப்பு நோயினுடைய கடுமை காரணமாக அவர்கள் கடும் அவஸ்தைக்கு ஆளானார்கள். எப்பொழுது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சொரிந்து கொண்டே இருந்தார்கள். அதற்காக அவர்களுக்கு தெரிந்த எல்லாவிதமான வைத்திய முறைகளையும் பின்பற்றினார்கள். ஆனாலும் அந்த அரிப்பு குறையவே இல்லை, மேலும் மேலும் அதிகரிக்கவே செய்தது. இந்த நிலையில் ஒரு மனிதர் வழக்கம் போல மலம் கழிப்பதற்காக அந்த கப்பலுக்கு சென்றார். கப்பலில் ஏறி அமர்ந்து மலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கப்பலுக்குள் தவறி விழுந்து விட்டார். அவருடைய உடல் முழுவதும் அந்த பகுதி மக்கள் கழித்த மலம் ஒட்டி கொண்டது. அதன்பின் சிரமப்பட்டு கப்பலை விட்டு வெளியே வந்து உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனித மலத்தை நீக்குவதற்காக ஒரு குளியலும் போட்டார். அவர் குளித்து முடித்த பின்பு அந்த நபருக்கு அரிப்பு நோய் முழுமையாக நீங்கியது. இதனால் ஆச்சரியமடைந்த அவர் இந்த தகவலை ஊர் மக்களுக்கும் சொல்ல, அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் வேக வேகமாக கப்பலுக்கு வந்து கப்பல் முழுவதும் நிரம்பியிருந்த மலத்தை எடுத்து தங்களுடைய உடலில் பூசிக்கொண்டார்கள். அதன்பின் அவர்களுக்கு அந்த அரிப்பு நோய் நீங்கியது. கடைசியாக கப்பலில் ஒரு சிறு பகுதியில் சிறிதே மலம் ஒட்டி கொண்டிருந்தது. அதையும் ஒரு மனிதர் வேகமாக ஓடி வந்து வழித்து எடுத்து தன்னுடைய உடம்பில் பூசி அவருடைய அரிப்பு நோயை நீக்கிக் கொண்டார். அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு துன்பம் விளைவிக்க நினைத்து அவர்கள் கட்டிய கப்பல் முழுவதும் மலத்தை கழித்த அந்த மக்களே இறைவனின் சூழ்ச்சியால் அரிப்பு நோய் ஏற்பட்டு தாங்கள் கழித்த மலத்தை தாங்களுடைய உடம்பில் பூசிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கினான். அதன்பின் அந்த முழு கப்பலும் தூய்மையானது. ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளும் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தானும் தன்னை பின்பற்றியவர்களையும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளில் ஒவ்வொரு ஜோடியையும் தங்களுடைய கப்பலில் ஏற்றிக்கொண்டு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று நபிமார்கள் வரலாறு சொல்கிறது.